ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பச்சைப்பயிறு வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். பச்சைப்பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணி நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே நான் கழுவிட்டு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம பச்சைப்பயிரை போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றணும், வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இங்கே பச்சைப்பயிரை நான் வறுத்துட்டேன் இந்தளவுக்கு. இதை இப்போ நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இந்தளவுக்கு அரைச்சிட்டேன், அவ்வளோதான். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இங்கே ஒரு வடை சட்டியில் வெல்லம் போட்டிருக்கேன். அடுப்பத்தை வச்சு வாட்டர் லைட்டாக ஊற்றுங்க, ரொம்பலாம் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அவ்வளோதான். வெல்லம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், இந்தளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அதையும் இறக்கிடலாம். இங்கே அடுப்பத்தை வச்சு மறுபடியும் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய், அதில் பாதாம் முந்திரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய். இது ட்ரை ரோஸ் ஆகிடுச்சு. இதில் அரைச்சதை நம்ம போட போகிறோம், போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுலேயே நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் இப்போ அதில் சர்க்கரை பாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவை ஊற்றி இந்தளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான், இந்தளவுக்கு நம்ம கிளறிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினோன்னே ஒன்றை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதை எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒன்று. அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு பச்சைப்பயிறு உருண்டை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.